வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் முத்ரா. திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் விஜய் ஆண்டனி நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய 25வது படம் சக்தி திருமகன். இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், தயாரிப்பாளர் எல்லாமே விஜய் ஆண்டனி தான். இந்த படத்துடைய டைரக்டர் அருண் பிரபு ஏற்கனவே அருவி, வாழ் அப்படின்னு சொல்லி வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பிரமாதமான படங்களை கொடுத்தவர். அந்த டைரக்டரை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கணும்னு நினச்சி இந்த படத்துக்கு வந்துடக்கூடாது. இந்த படத்தை ஒரு அளவுகோலை வச்சு அந்த படங்களை எடை போடக்கூடாது. இது ஒரு தனிப்படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு படம், பக்காவான கமர்ஷியல் மசாலா படம் பார்க்க போகிறோங்கிற மனநிலையில் நீங்கள் உள்ள வரணும். இந்த படத்துடைய இயக்குனர் அருண் பிரபு. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி, ஆர்ஆரும் அவர் தான் பண்ணியிருக்கார். இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஷெல்லி கெலிஸ்ட், எடிட்டர் ரேமண்ட். விஜய் ஆண்டனியோட ப்ரொடக்ஷன்ஸ். இதுதான் இந்த படத்துடைய டீட்டெயில். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இணைய தொலைக்காட்சி இந்த தளத்தை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோக்கள் அத்தனையும் உடனடியாக உங்களை அடையும். சக்தி திருமகன் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெய்லரே ரொம்ப பரபரப்பாக இருந்தது. ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த ட்ரெய்லரில் இந்த படத்துடைய கதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த கதையே ஒரு பழிவாங்கல் கதை தான். ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக இருந்தால் கூட முழுக்க முழுக்க ஒரு பழிவாங்கல் கதை. இந்த படத்தில் ஆரம்பத்தில் 1989 தொடங்குது இந்த படம். மலைவாழ் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கை குழந்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணி தூக்கில் மாட்டி விட்டுறாங்க. அதை விசாரிக்க வர்றாரு ஒரு போலீஸ் அதிகாரி. அவர் நேர்மையாக விசாரிக்கணுங்கிற ஒரு மனநிலையில் தான் இருக்கார். அப்போ அவருக்கு மேலிடத்துலேருந்து ஒரு ஃபோன் வருது. ஐயா சாமி, உங்களுக்கு பதவி உயர்வு மற்றதெல்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமே டிஎஸ்பி ஆகிடலாம், அதுக்கு மேலே போயிட்டே இருக்கலாம், கட்டுன்னு பதவி படப்படன்னு பதவி உங்களுக்கு சேரும், அதுக்கு நான் கேரண்டி. என்ன செய்கிறீங்களான்னு கேட்கும்போது ஒரு சபலம் வருது. இந்த ஆஃபீஸரும் சரி சார் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த ஆஃபீஸர் கேட்குற ஒரு கேள்வி, சார் குழந்தை இருக்கே சார், அதை என்ன செய்கிறது, கை குழந்தை என்ன செய்கிறது, நான் சொல்கிற மாதிரி செய் அப்படிங்கிறார். இந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, அது ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்தில் எங்கேயோ ஒரு குப்பைமேடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த குப்பைமேட்டில் நாய், நரி இதெல்லாம் இருக்குது. மேலே கழுகுகள்லாம் பறந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு போலீஸ் ஜீப்பில் கொண்டு போய் ஒரு ஏட்டிட்ட கொடுத்து கொண்டு போய் வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த கை குழந்தையை கொண்டு போய் வச்சுட்டு அவர் அந்த ஏட்டும் திரும்பி பார்க்காம வந்துடுறார். அந்த கை குழந்தை தான் விஜய் ஆண்டனி. இந்த விஜய் ஆண்டனியை ஒரு பெரியவர், பெரியார் மீது மிகப்பெரிய அபிமானம் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர். அந்த ரோல் நம்ம வாகை சந்திரசேகர் பண்ணியிருக்காரு, பிரமாதமாக பண்ணியிருக்கார். அவர் எடுத்து வளர்த்து பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் முழுக்க இந்த குழந்தைக்கு போதித்து வளர்த்து அனுப்புகிறார். இந்த குழந்தையும் வளருது. ஒரு காலகட்டத்தில் பெரியவர் இறந்து போகிறார், சில கொள்கைகளுக்காக இறந்து போகிறாரு. இறந்து போனதுக்கப்புறம் பிழைப்பு தேடி சென்னைக்கு வர்றார். இங்கே வந்தவர் செக்ரட்டரியேட்டில் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸில், பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆஃபீஸில் எல்லாம் பெருக்கி கூட்டி அள்ளி, அப்புறம் கக்கூஸ் கழுவி விட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்க்குறாரு. வீட்டு வேலைகளையும் செய்கிறாரு. எல்லா வேலையிலும் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வார். எச்சி தட்டு முதற்கொண்டு கழுவுவார். அந்த மாதிரி பக்கத்தில் டீ வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் புரோக்கர் ஆகிறார். எப்படி இவர் பொலிட்டிக்கல் புரோக்கர்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஐஜி லெவலில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளே டிரான்ஸ்ஃபர் வேணும்னா இவரை தான் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இவர் சொல்லுவார், சரி நான் பார்த்துக்கிறேன் சார், பண்ணி கொடுத்துடலாம், அதுக்கு என்ன பணம் உண்டு, பணமெல்லாம் தேவையில்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார், கவலைப்படாமல் போங்க சார், முடிச்சு கொடுத்துடலாம் அப்படிம்பார். அது மாதிரி திடீர்னு ஒரு குழந்தைய கூட்டி கண் ஆப்ரேஷனுக்கு ஒரு பெண்ணை கூட்டி வருவாங்க. ஒரு அம்மா கண் ஆப்ரேஷனுக்கு இன்றைக்கி வர சொல்லி நீங்கள் தம்பி அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு கட்டாக பணம் எடுத்து கொடுப்பார். மிகப்பெரிய அரசியல்வாதிக எம்எல்ஏ, எம்பி அவங்களால முடிக்க முடியாத காரியங்கள் கூட இவர் புரோக்கரேஜ் பண்ணி பொலிட்டிக்கல் வேலை பார்த்து உள்ளுக்குள்ளே அந்த டாக்டிக்ஸ் இவருக்கு தெரியும். எங்கே அடித்தா எங்கே விழுகும் அப்படின்னு சொல்லி நம்ம புரோக்கர்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக டீட்டெயில் பண்ணி இந்த படத்தோட டைரக்டர் அருண் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது.
ஒரு பொலிட்டிக்கல் புரோக்கர் என்னென்ன மாதிரி விஷயங்களுக்குள்ள உள்ள போந்து செய்ய முடியும். அதை வந்து ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது ஒரு அதிகார வர்க்கமோ நேரடியாக செய்ய முடியாது. அதை வந்து வேற ஒருத்தர் மூலமா எங்கே, அது ஒரு டெக்னிக்கான ஒரு விஷயம். அதை வந்து அந்த வித்தையை வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கவர் தான் நம்ம விஜய் ஆண்டனி. இப்போ வந்து அவர்கிட்ட ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து பேசுறாரு. ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயம் இது. அதோட மொத்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து 800 கோடி ரூபாய். முடிச்சு கொடுத்தா உனக்கு மட்டும் 200 கோடி ரூபாய் தர்றேன் அப்படிங்கிறார். முதல்ல இவருக்கு ஏதோ ஒரு பொறி தட்டுது விஜய் ஆண்டனி. ஏன்னா வந்து இவர் கிரிமினலா வாழ்ந்து பழகிருக்காரு. பக்காவா ஸ்மெல் பண்ணிட்டாரு. இதுல ஏதோ சம்திங் தப்பு நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனாலும் இவர் அசிஸ்டண்டா இருக்கிறவர் நம்ம செல் முருகன், அவர் தனியாக கூப்பிட்டு, வாயா 200 கோடி ரூபாய் அவ்வளோ ஈஸியாக பார்த்துட முடியுமா, டக்குன்னு ஒத்துக்க, இறங்கினா தானே தெரியும், நம்ம பண்ணிடலாம், விடு வா ஒத்துக்க அப்படிங்கிறாரு. அதில் இறங்குறாரு, மாட்டிக்கிறாரு. இதை வந்து அதிகார வர்க்கம் வந்து ஸ்மெல் பண்ணிடுது. இது யார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் போட்டு இவரை பிடிக்கிறதுக்காக தேடி வர்றாங்க. ஏற்கனவே முதல்ல அந்த கதையோட ஓப்பனிங்கில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு அதிகார வர்க்கம், அவர் பேர் வந்து அபயங்கர் சுவாமி. இந்த அபயங்கர் சுவாமி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பொலிட்டிக்கல் ஆட்களை ஞாபகப்படுத்துது. அது வேண்டாம், ஏன்னா இது வந்து முழுக்க கதையினே நம்ம போயிடுவோம். அவர் தான் இப்போ இந்தியாவில் ஒரு முக்கியமான அதிகார மட்டத்தில் இருக்கிறார். அவர் வந்து என்ன பண்ணுறார், ஒரு பெரிய ஒரு படையை வச்சு எந்தெந்த அதிகாரிகள் எல்லாமே இந்த விஜய் ஆண்டனிட்ட வந்து உதவிகள் வாங்கிக்கிட்டாங்களோ அந்தந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் விஜய் ஆண்டனியை சேர்ந்து அடித்து தூக்கி துவம்சம் பண்ணி மொத்தம் ஒரு இடத்துல போட்டு ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆக்கிறாங்க. இப்போ அப்படி என்கொயரி பண்ணி பார்க்கும்போது ஒரு லிஸ்ட் எடுத்தா இவர் சம்பாதிச்சிருக்க தொகை வந்து கிட்டத்தட்ட 6000 கோடியாம். 1% 1.5% கமிஷன் வாங்கின ஒருத்தர் சம்பாதிச்சது 6500 கோடி அப்படின்னா அப்போ வந்து அந்த அதிகார வர்க்கம் சம்பாதிச்சது என்ன? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது இப்போ இவரை வந்து பல்வேறு விதமான கேஸுகளை போட்டு ஒரு 60-70 கேஸ் போட்டு இன்னைக்கு திருச்சி, நாளைக்கு மதுரை, நாளைக்கு கோயம்புத்தூர், அப்புறம் சென்னை, சைதாப்பேட்டை, இப்படின்னு ஒவ்வொரு ஊரும் அலைய விட்டு அங்கங்கே போய் கையெழுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து மொத்தமாக ஒரு இடத்துல பிடிச்சி என்ன சொல்கிறது, இவரை ஒரு மாதிரி மனக்கலக்கத்துக்கு உள்ளாக்கி இவரை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுறாங்க. இவர்கிட்ட உதவி கேட்டு வந்த ஒரு பெண் தான் ஹீரோயின். அவங்க வந்து உதவி கேட்டு வர்றாங்க. அவங்க அட்மையர் ஆகி அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவருடைய நண்பர் செல்முருகன், இவருடைய ஒய்ஃபு, இவர் எல்லாருமே அண்டர் அரெஸ்ட். இப்போ வந்து ஃபைனலில் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த அபயங்கர் சுவாமி அவர் இந்தியாவுடைய நம்பர் 1 போஸ்ட் என்ன இருக்குது, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தின்படி நம்பர் 1 போஸ்ட்டுங்கிறது ஜனாதிபதி போஸ்ட். ஆனால் வந்து நம்ம இந்திய அரசியல் சாசன சட்டப்படி என்ன இருக்குங்க, இங்கே வந்து அதிகம் குவிஞ்சிருக்க இடம்னு கேட்டிங்கன்னா பிரதம மந்திரி. இவர் அதை விட்டுட்டு ஏன் பிரசிடென்ட்டுக்கு முயற்சி பண்ணுறாருங்கிறது தெரியல. இவருக்கு என்னென்னா, இந்த அபயங்கர் சுவாமிக்கு பிரசிடெண்ட்டாக வந்து தான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேம் கொள்ளையடிச்சு இந்த நாட்டையே துவம்சம் பண்ணி நாட்டையே வித்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு கம்ப்ளீட்டாக. இப்போ வந்து இந்த அபயங்கர் சுவாமி தான் ஏற்கனவே வந்து இவங்க அம்மா வந்து செத்து போன போது கேஸே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டின ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இதெல்லாம் தெரிஞ்சு விஜய் ஆண்டனி கடைசியாக அவர் எப்படி பழி வாங்குறார் அப்படிங்கிறது மொத்த ஸ்க்ரீன் பிளேயாக விரிஞ்சு போகுது. ஆக மொத்தத்தில் இது ஒரு பக்காவான கமர்ஷியல் பேக்டு மசாலா ஃபிலிம், த்ரில்லர்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நம்மளால் பிரிக்க முடியல. ஓவரால் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, படமே நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வர்ற இடங்கள் கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் குறையிற மாதிரியான ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குது. ஆனால் என்ன அதில் வந்து ஒரு பெரிய இந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பெரிய வித்தைன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தவரையும் என்னன்னே நம்ம யோசிக்க முடியல. இதெல்லாம் எங்கே யோசிக்க முடியுது, படத்தை முடிச்சு வெளியே வந்தால் தான் யோசிக்க முடியுது. ஏதோ ஒன்று இப்படி தப்பாக இருக்கேன்னு நமக்கு வெளியே வந்தால் தான் தெரியுது. தவிர இந்த படம் டைட்டில் கார்டுலேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக போகுது பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேயோடைய மாயம். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர். இந்த படத்தில் நடிகர்களை பற்றி சொல்லணும். நம்ம விஜய் ஆண்டனி அவருடைய ஆக்டிங்கை பற்றி அவரே ஒரு படத்தில் கிண்டல் அடிச்சிருப்பாரு. ஒரு கேரக்டர் சொல்லும், என்னடா நீ எப்போ பார்த்தாலும் இளவு விழுந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கா, சந்தோஷப்பட்டாலும் ஒரு மாதிரி தான் இருக்கா, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி இப்படித்தானே, எதுக்குமே எந்த ரியாக்ஷனுமே காட்ட மாட்டேங்கிறேன்னு அவரே ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க அந்த படத்தில். அந்த மாதிரி வந்து ஒரே மாதிரி தான் அவர் ரியாக்ட் பண்ணுவார். ஆனாலும் அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் எல்லாமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது, மக்கள் ரசிக்கிறாங்க. ஆக அந்த வகையில் வந்து இந்த படத்துக்கு என்ன தேவையோ ரொம்ப அழகாக பிரமாதமான ஹீரோ வர்ஷிப் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி. ஹீரோயினுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நிறைய கொடுத்துருக்க முடியும். ஏன்னா வந்து அவங்க வந்து வர்றாங்க, இவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு ப்ரெக்னன்சி கேலாக இருக்காங்க, எண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய வெயிட்டான ரோல் இல்லை, நிறைய கொடுத்துருக்க முடியும்.
அப்புறம் வந்து வில்லனாக வரக்கூடிய சுனில், ஏற்கனவே அவர் கண்ணனுங்கிற பேரில் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பிரமாதமான ஆக்டிங். பொதுவாக இந்த மாதிரியான படங்களுக்கு வில்லன் வந்து வெயிட்டாக இல்லைன்னா எடுபடாதுல்ல. ரொம்ப சிறந்த ஒரு பிரமாதமான ஒரு பாத்திர படைப்பு. ரொம்ப நல்லா அந்த ரோலை எழுதியிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்காங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக அந்த பாத்திர படைப்பு இருக்குது. அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய முடிவு, விஜய் ஆண்டனியை வந்து இந்த அளவு தெறிக்க விட்டு சுத்த விட்டவரை வந்து கடைசியாக வந்து ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப அப்படிங்கிறதுக்குள்ள அந்த கதை முடியுது, அவருடைய கதை. அது வந்து இந்த கிளைமாக்ஸ் தான் நம்மளால் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து விரிவுபடுத்தி இன்னும் வந்து அதில் ரொம்ப டெக்னிக்காக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா வேறு லெவலில் அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கும். ஆக வந்து அந்த அளவில் வந்து அவருடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக வரக்கூடிய செல் முருகன் பிரமாதங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு ஷட்டிலான பிளே தான், காமெடியெல்லாம் பெருசாக கிடையாது. ஆனால் வந்து ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராக பிரமாதமாக மிளிர்றார் நம்ம செல் முருகன். இதுதான் இந்த படத்துடைய ஓவரால் ஸ்கெட்சு. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து சிங்கிள் வாட்ச் மூவின்னு சொல்லுவோம், அதுக்காக சுமாரான படம் சொல்ல முடியாது. ஆர்ஆரை பொறுத்தவரை மியூசிக் டைரக்டர் நம்ம விஜய் ஆண்டனி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருந்தது. படத்தில் ஓப்பனிங் ட்ரெய்லர்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரே இறைச்சல். இது விஜய் ஆண்டனி சார் ஆர்ஆர்னா வெறும் இறைச்சல் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்காரா என்னங்கிறது தெரியல. கடுமையான இறைச்சல், அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் மிகச்சரி பண்ணி கரெக்டாக போயிருந்தா இன்னும் கூட அந்த உணர்வுகளை பிரமாதமாக பிரதிபலித்திருக்க முடியும். ஆக அந்த வகையில் இந்த படம் ஒரு சிங்கிள் வாட்ச் மூவி, நல்ல படம் தான், பார்க்கலாம். மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.